தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி அமையும், காதலர் தினம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா 12 ராசிகள்ல 12வது ராசி மோட்ச ராசி. மீன ராசியில பிறந்தவங்களுக்கு தான் அந்த 12 ராசிகளுக்கும் இருக்கிற எல்லா வகையான பவர்ஸுமே, அதுக்கு எல்லா ஆசீர்வாதமும் அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு காதல் அமையுமா? சாலிடா அமையும்மா. காரணம் என்ன அப்படின்னா, காலபுருஷனுக்கு 12ஆம் பாவமா இருந்தாலும், குருனோட ராசி இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசிம்மா. சுக்கிரன்னாலே லவ் இல்லாம இல்ல இல்லைங்களா? சாலிடா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். இவங்க லைஃப்ல பல பாத்தீங்கன்னா, கிரஷ் வரும், லவ் வரும். நெறைய பேர் இவங்கள கிராஸ் பண்ணுவாங்க. நெறைய பேர் இவங்க மேல பிரியப்படுவாங்க, விருப்பப்படுவாங்க இவங்கள அடையணும்னு. வாவ்! அதுதான் கனவு கண்ணன், கனவு கன்னி எல்லாருமே அப்படி மீன ராசியில தான் இருக்காங்க போல. ஆமா, ஆமா. மீனம் அப்படின்னாலே ஒரு அதிர்ஷ்டமான ராசிம்மா. ஓகே. அதுல மீன் ஜோதிடத்துல இருக்கும் அழகா. ஆமா. ஜோதிடத்துல மீனம் அப்படின்னாலே அதிர்ஷ்டமான ராசி. அதனோட சிம்பலே மீன் குடுத்திருப்பாங்க பாத்தீங்களா? பொதுவா மீன ராசியில ஒரு பொண்ணு பொறக்குது அப்படின்னா, அம்மா விட அதிர்ஷ்டமா இருக்கும். மீன ராசியில ஒரு பையன் பொறக்குறான் அப்படின்னா, அப்பா விட பெரிய ஆளாவான். மீன ராசியில ஒரு குழந்தை ஒரு வீட்ல பொறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை பொறந்த க்ஷணத்துல இருந்து அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆஸ்பீஷியஸான ராசியா கருதப்படுது. அதுலயும் இந்த ரேவதி நட்சத்திரம் இன்னும் ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். நெறைய ஸ்பிரிச்சுவல் ஒர்க்குக்கு. ஸோ அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் லவ் பண்ணுவாங்களா? சாலிடா லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லவ் பண்றது ரொம்ப பிடிக்கும். லவ் பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு எத பார்த்து லவ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் பொண்ணு அழகா இருக்கணும். அடுத்து நல்ல குணமா இருக்கணும். அடுத்து நல்ல மரியாதையா இருக்கணும். கல்யாண மாலை நிகழ்ச்சியில சொல்ற மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கணும். நல்ல குணமா குணமா இருக்கணும். மரியாதையா மரியாதையா இருக்கணும். இருக்கணும். குடும்ப கௌரவம் அப்படின்னு குடும்ப ஒண்ணு இருக்கணும். கௌரவம் ரொம்ப முக்கியம். ஆமா. பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும். படிச்சிருக்கணும். பொண்ணு அடக்கமா இருக்கணும். பொண்ணு அமைதியா இருக்கணும். பொண்ணு ரொம்ப ஆர்ப்பாட்டம் அப்படின்றது பண்ணக்கூடாது. ஆடம்பரமா ஆமா, இருக்கக்கூடாது. ஆமா. ஆடம்பரமா இருக்கலாம். அதுல அமைதி அப்படின்றது அமைதியா மேலோங்கணும். இருக்கணும். ஆர்ப்பாட்டம் அப்படின்றது மேலோங்க கூடாது. உடைகள்ல நல்ல நேர்த்தி வேணும். அது என்ன உடையானா போட்டுக்கோ. நீ ஜீன்ஸ் பேண்ட் கூட போட்டுக்கோ, நீ காக்ரா கூட போட்டுக்கோ. அந்த உடை நேர்த்தியா இருக்கணும். சிலர் புடவை கட்டிட்டே ரொம்ப வொர்ஸ்ட்டா அந்த புடவை கட்டிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நேர்த்தியான உடைகள் அப்படின்றது இருக்கணும். இது அத்தனை எக்ஸ்பெக்டேஷன். இந்த மாரி ஒரு பொண்ண பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு அழகா இருக்கு. புடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இத்தன கேரக்டர்ஸ், இத்தன காலம் அந்த பொண்ணு ஃபுல்ஃபில் ஆவுதா பார்ப்பாங்க. ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லுவோம். இத்தனை பார்த்தா மீன ராசிக்காரர்களே எப்படி அது சக்சஸ் ஆகும்? இல்ல இல்ல இப்ப இருக்கிற காலத்துல பொண்ணு கிடைச்சாலே போதும், எனக்கு ஒரு லவ் அமைஞ்சாலே போதும் அப்படின்னு இருக்கும்போது, என்ன மேம் நெறைய சொன்னீங்க. அமைதியா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது. இத்தனை விஷயங்கள் பொண்ணும் பையன்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, பையனும் பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கும் போது எப்படி எல்லாமே அமையும்? இல்லம்மா, அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அம்மா எனக்கு அமையலையே மேட்டர் இல்ல. எனக்கு பிடிக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? எனக்கு இதுதான் பிடிக்கும். புரியுதுங்களா? இவங்க துலாம் பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. துலாம். ஆமா. ஏன்னா அழகா இருப்பாங்க. சிம்மம் பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. கம்பீரமா இருப்பாங்க. கெத்தா இருப்பாங்க. ஆனா அது துலாமோ சிம்மமோ இவங்க திருமணம் பண்றாங்க அப்படின்னா லவ்லயே அது பிரேக்கப் ஆயிடும். திருமணமான அந்த திருமணம் பிரிவினை நோக்கி போகும். சரி. மத்த ராசிகள் ஓகே அப்படின்னு சொல்லலாம். மீனம் பாத்தீங்கன்னா எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு இவங்க லவ் சொல்றாங்க. அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னையில இருந்து நீ சொர்க்கத்துல வாழற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது இன்னைக்குதான் எனக்கு லாஸ்ட் டே. இன்னும் ஒரு வாரம் தான் நான் இருப்பேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணுவேன்? நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுவேன். நல்ல நல்ல சாப்பாடுலாம் இது பண்ணுவேன். என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ அத்தனையும் செய்வேன் இல்லைங்களா? அந்த மாதிரி பார்ட்னருக்கு சொர்க்கத்தை காமிப்பாங்க மீனம். ஓ! மீனம் அந்த மாதிரி. ஆமா. வெளிய கூட்டிட்டு போறது, நல்லா ட்ரெஸ் வாங்கி குடுக்கறது, நல்ல ஃபுட் வாங்கி குடுக்கறது. அந்த பொண்ணு இன்பத்துல அப்படியே திளைச்சிடணும். ஓகே. அந்த மாதிரி ஒரு கேர் எடுப்பாங்க. ஆத்மார்த்தமா செய்வாங்கம்மா. மீன ராசிக்காரர்கள். ஆமா. ஆத்மார்த்தமா மீன செய்வாங்க. ராசிக்காரர்களை லவ் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். குடுத்து வச்சிருக்கணும். ஓகே. மீனராசி ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கும் குடுத்து வச்சிருக்கணும். மீனராசிய லவ் பண்றதுக்கும் குடுத்து வச்சிருக்கணும். தேடி தேடி இப்ப ஃப்ரெண்ட் பிடிக்கிறோம் மீன ராசியில. ஆமா. அந்த அளவுக்கு இன்பில்ட்டாவே அவங்களுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? நம்மள கேர் பண்ணிக்கிறவங்க நம்மளோட இருந்தா அது ஒரு சந்தோஷம் தானே. இது ஆஃப்டர் மேரேஜும் இந்த மாதிரி பாத்துப்பாங்க. என்ன மீனத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வச்சிங்கே பாருங்க மேம், அங்க ஒரு ட்விஸ்ட். இல்லம்மா, மீனத்தை பார்ட்னர் இவரு எல்லாமே செய்யறாரு, இவரு எல்லாமே பண்றாரு. நம்மளுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அங்கேயும் ஒரு குறை இருக்கும் பார்ட்னருக்கு. இவர் ஓடி ஓடி உழைச்சு எல்லாமே செஞ்சாலும், இவ்வளோ என்னத்துக்கு செய்வானே, நம்ம கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணும். இது ரெண்டுமே எப்படி ஒரு பர்சன் செய்ய முடியும்? அந்த மாதிரி ஒரு குறை இவங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி தனுசா இருந்தாலும் சரி, மீனமா இருந்தாலும் சரி, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதிமேதாவிகள், அதி புத்திசாலிகள். நார்ம்ஸ், டேர்ம்ஸ், கண்டிஷன்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஆமா. அப்ப அவங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லம்மா. என்னோட குடும்ப கௌரவம், குடும்ப கலாச்சாரம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அது மீனமா இருந்தாலும் சரி, தனுசா இருந்தாலும் சரி.
உங்க குரு அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா. கௌரவமான காதல் அப்படின்னு தான் சொல்லணும். காதல்லையும் கௌரவமான காதல். காதல்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும். நீ வந்து ஒரு மீன ராசி பையனை லவ் பண்ற, அதே மாதிரி தனுசு ராசி பையனை லவ் பண்ற அப்படின்னா கச்சா முச்சான்னு அவனை உன்னை மிஸ்யூஸ் பண்ணவே மாட்டான். மிஸ்யூஸ் பண்ண மாட்டான். ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னா பொண்ணு உன்னை மிஸ்யூஸ் பண்ணாது. இன்பில்ட்டாவே அவங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் உண்டுமா. இதெல்லாம் ஒரு பெரிய இத்தனை விஷயம் இல்லையா? விஷயங்கள் இருக்கு. இருக்கு. மீன ராசிக்குள்ள வந்துட்டு இத்தனை ரகசியங்கள் இருக்கு. சோ மீன ராசிக்காரர்கள் சொல்லும்போதே அதுல மீன் இருக்கு. மீனுக்கு மீனுனாவே அவ்வளவு அழகா இருக்கும். பாக்குறதுக்கே வந்துட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கும். துரு 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 துருன்னு ஓடி இருக்கும். அந்த மீன ராசிக்காரர்கள் வந்துட்டு காதல சொல்லும்போது என்ன கலர் Dress இல்ல என்ன கலர் கிஃப்ட்ஸ் இல்ல என்ன கலர் ரோஸ் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும்? எல்லோ எல்லோ ரோஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் எல்லோ ரோஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் குடுக்கறதும் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ரேப்பர் வச்சு குடுக்கலாம். அப்படி இல்ல நெக்ஸ்ட் அவங்க ஒயிட் குடுக்கலாம். ஒயிட். எல்லோ தான் ஃபர்ஸ்ட். எல்லோ குடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் பெருசா சக்சஸ் ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லம்மா. ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளையே இவனை பிடிக்கும். இப்படிலாம் பண்ற பையனை எந்த பொண்ணுக்குமா பிடிக்காது. கண்டிப்பா. அந்த ஆஹ் மீனே சொல்லுவாங்க. மீனுக்கு தோஷமே கிடையாது. தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன ராசிக்காரர்களுக்கும் தோஷமே கிடையாது. உங்களை யாருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. மீன ராசிக்காரர்கள் நீங்க சொன்னீங்க லவ் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களோட காதல் வந்து திருமணம் வரைக்கும் வந்து முடியுமா? மேக்ஸிமம் டியூயல் சிம்பிள் இருக்க ராசிக்குலாம் அது கட் ஆகுதுமா நடுவுல. அது 2 மீன் வரனாலயா? அது 1 மீன் ஆக்கியிருக்கலாமே. இல்லம்மா ஆக்சுவலி இந்த டியூயல் சிம்பிள் இருக்க ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட ராசிகள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது காதல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னாமா இவங்களோட எதிர்பார்ப்பு இவங்க கொடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஜாஸ்தி. எதிராளிகள் இவங்களுக்கு பார்ட்னர்ஸ் எப்படி வருவாங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்த மட்டும் வாங்கிட்டு இவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏமாத்தக்கூடிய பார்ட்னர்ஸா தான் இவங்களுக்கு நிறைய வராங்க. ஏமாத்தக்கூடிய பார்ட்னர்ஸா தான் வராங்க. அப்போ உன்கிட்ட நான் எதிர்பார்ப்போட உன்னை லவ் பண்றேன். ஆனா நீ வந்து எதிர்பார்ப்பே இல்லாம எனக்கு எல்லாமே செய்ற. நீ எதிர்பார்க்கறது நிறைய விஷயம். அதெல்லாம் நான் குடுக்க மாட்டேன். நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, இத்தன விஷயம் எங்க கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நான் எதிர்பார்க்கிறது நிறைய விஷயம். உண்மையான அன்பு, அதுக்கும் மேல நேர்த்தியான உடை, டீசென்ட்டான பிஹேவியர். பெரிய நார்ம்ஸ். லிஸ்ட் பெருசா போகுதே ஆமா. அப்படிங்கிற அதெல்லாம் மாதிரி. ரொம்ப கஷ்டம். நீ கோடி ரூபாய் கேட்டா கூட நான் குடுத்துருவேன். நீ இவ்வளோலாம் கேட்டியான்னா நான் குடுக்க முடியுமா? அதுதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஒரு பிரேக்கப் காரணமா இருக்கலாம். ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் மேக்ஸிமம் வந்து லவ் பண்றவங்களே தான் இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி அவங்களோட கேரக்டர் தெரிய வருது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இவங்க டாலரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல டாலரேட் பண்ண மாட்டாங்க. பிரிஞ்சிருவாங்க. ஆமாமா. ஒரு பிரியறதுக்கு வாய்ப்பு ஸ்டேஜ்க்கு இருக்கு. மேல அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதால நீ என்ன பண்ணாலும் நான் தாங்குவேன். நீ எவ்வளோ அடிச்சாலும் நான் தாங்குவேன். அந்த மைண்ட் செட் இருக்காது உங்களுக்கு. ஓகே. பொறுக்கிற வரைக்கும் பொறுப்பாங்க. தண்ணி கூட 3 முறை தாம்மா பொறுக்கும். தண்ணியில யாராவது விழுந்துட்டாங்க அப்படின்னா 3 முறை வெளிய வருவான். தெரியும் இல்லைங்களா? 3 முறை வெளிய வருவான். 4வது முறை தண்ணி கூட உள்ள தண்ணி இழுத்துட்டு இழுத்துட்டு போயிடும் உள்ள. ஆமா. ஆமா. அந்த இவனோட இவனால வெளிய வர முடியல அப்படின்போது கிராவிட்டிய வந்து இழுத்துட்டு போயிடுது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, மீனம் ஒரு அளவுக்கு தான் பொறுப்பாங்க. ஒரு அளவுக்கு மேல அவங்களுக்கு டாலரன்ஸ் கிடையாது. நீ இல்லன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு தனியா வாழ்வாங்க. திருப்பி இன்னொரு லவ் வருமா? அது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும். காத்திருந்து காத்திருந்து ரொம்ப நாள் ஆகும். அந்த மாதிரி ஆயிரும். அந்த அடியிலருந்து அவங்க மீண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவ்ளோ டக்குன்னு அந்த அடிய மறந்துட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விசுவாசமா அதாவது ரோசக்காரங்க அப்படின்னு சொல்லி இல்லம்மா அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா லவ் பண்றாங்க. அந்த லவ்லயும் ஒரு விசுவாசம் இருந்துச்சு. பட் அத ஏமாற்றம் அப்படின்போது அதனோட ஒரு பெயினோ, அதனோட காயமோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மீண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மீண்டு வருவாங்க. கண்டிப்பா. மீன ராசிக்காரர்கள பத்தின ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. அவங்க காதல் இப்படிதான் இருக்கும். சோ காதல் ஒரு பெரிய லிஸ்டே போட்டு தான் காதலிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.